என்ன இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் சுரேஷ் ஆளே காணும்? சில டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு அனு. என்ன டாக்குமெண்ட் சுரேஷ்? வேற என்னங்க, எல்லாம் நேத்து நடந்தது தான். ஆமாங்க, நேத்து மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து டவுரிலாம் கேட்டாங்களே, அது விஷயமா தான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது, அதை கலெக்ட் பண்ணியிருந்தேன். கடந்த 8 மாசமா 110 கேஸ் ஃபைல் ஆயிருக்குங்க. இது மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி என்னங்க பண்ண போறீங்க நீங்க? வேற என்னங்க, மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து டவுரி கேட்டாங்கன்ட்டு கேஸ் போட வேண்டியதுதான். நம்ம கிட்ட தான் ப்ரூஃப் எதுவும் இல்லையேங்க. ஏன் இல்ல? நான் தான் நேத்தே அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பேச சொல்லி வீடியோலாம் எடுத்துட்டேனே. என்ன சொல்றீங்க சுரேஷ்? ஆமா அனு, இது பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தை நானும் தான் பார்த்தேன். எப்பா பொம்பளையாது அம்மா வாய் பேசுறாங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியாம கேட்டுன்னு இருக்காங்க. அதுவும் வரதட்சணை வேணுமா? தங்கச்சி நல்லா இருக்காளா, அதனால தங்கச்சி வேணுமா? என்னென்னமோ பேசுறாங்க. இவ்வளோலாம் ஜெயில பிடிச்சி போடுங்க. அந்த மாப்பிள்ளையும் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வரதட்சணை வேணான்னா, அதுக்கப்புறம் அக்காவோட தங்கச்சி அழகா இருக்கணுன்னதும் வரதட்சணை வேணுன்றான். அப்புறம் கேட்டால் ஏதோ ஃபியூச்சரில் நல்லா இருக்கலான்றான். இந்த மாதிரி பசங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணுங்க. எதுக்கெல்லாம் இப்படி வச்சிருக்கீங்கன்னு தெரில. இந்த குடும்பமே சரியில்லைங்க. ஏதோ நல்லவங்க மாதிரி நடித்தாங்க, ஆனால் ஃபுல்லாக பணத்துக்கு ஆசைப்படுறவங்க தான் போல. பணத்துக்காக தான் எல்லாத்துக்கும் வர்றாங்க. பாவம் அந்த அனுப்பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும் பாவம்ல. இவங்களெல்லாம் வெளியே விடக்கூடாதுங்க, பிடிச்சி ஜெயிலில் போடணுங்க. இங்கே பாருங்க அனு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த போலீஸ்கிட்ட காட்டினா போதும், வரதட்சணை கேட்டாங்கன்னு ஃபேமிலியோட ஜெயிலுக்கு போவாங்க அவங்க. அப்புறம் அவங்க பையன் 11 வருஷம் ஜெயிலே தான் இருப்பான். நீங்க பாருங்க சுரேஷ், நான் யாரும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னாலும் விரும்பல. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யார்கிட்டையும் காட்டின்னு இருக்காதீங்க. ஏன் அனு? நேற்று அந்த கல்யாணத்தோட முடிஞ்சது எல்லாம். இனி என் வாழ்க்கையில அவங்க இல்லை, அவ்வளவுதான். ஆனா எனக்காக இவ்வளோ அக்கறையா நீங்க மெனக்கட்டு இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சுரேஷ். நான் உங்களுக்காக நிறைய பண்ணியிருக்கேன் அனு. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்தவங்க கிட்டலாம் பேசி அவங்கள சமாளித்து அவங்கக்கிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் எனக்காகவா சுரேஷ்? இல்லை, உங்களுக்காகலாம் நான் ஒன்றும் பண்ணலை. அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க, அதுக்காக நான் தண்டனை வாங்கணுமேனு பண்ணேன். நான் எப்பவுமே உண்மைக்காக தான் இருப்பேன். நீங்கள் டவுரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் நான் கேஸ் போட்டிருப்பேன். என்னங்க, நான் சொன்னது சரிதானே? சரிதான். போலாமா நம்ம? போலாங்க. என்ன லக்ஷ்மி, இன்னும் நீ அதே நினைச்சுதான் ஃபீல் பண்ணின்னு இருக்க போல. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. லக்ஷ்மி, நீ எதுவும் ஃபீல் பண்ணிலாம் இருக்காத. இந்த பாரு, 4-5 பேருக்கு மேரேஜ் ஹால் புக் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கல்யாணத்தில் எவ்வளோ செலவு பண்ணமோ அதை திருப்பி எடுத்துக்கலாம். புரியுதா? லக்ஷ்மி, நீ இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத. நம்ம வாங்கின பொருள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்கு, அங்கே கொடுத்து லாஸ் ஆகாமல் அதுக்கு பதில் நமக்கு ஏதாவது ப்ராஃபிட்டாக ஏதாவது பணம் கிணம் வாங்கிக்கலாம், இல்லை பொருள் ஏதாவது வாங்கிக்கலாம். புரிஞ்சா? அதை வச்சு நீ கவலைப்படாதம்மா. நான் வாங்கின பொருள் நினைச்சாலாம் வருத்தப்படலைண்ணா. நான் எல்லாத்தையும் எவ்வளோ பாசமா என் பொண்ணுக்காக பண்ணேண்ணா. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுண்ணா. சரி விடு லக்ஷ்மி, அழாத. இப்படி நைட்டு ஃபுல்லாக அழுதுன்னே இருக்க,
அனு பார்த்தா வருத்தப்பட மாட்டாளா? நம்மளால அம்மா இப்படி டெய்லியும் அழுகுறாங்களேன்ட்டு. ஆ ஆனா இனி அழுவ மாட்டேன்னா நானு. நான் கல்யாண மண்டபம் வரைக்கும் போயிட்டு வர கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. சரி சரி நீ பார்த்து போ. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. புக்கிங்லாம் ஆயின்னு இருக்கு கல்யாணத்துக்கு. ஃபீல் பண்ணாம போ. சரிம்மா. என்ன இவங்க 4-5 பேர் புக்கிங் பண்ணதுக்கே கல்யாணத்துக்கு வாங்கின செலவெல்லாம் இது கழிஞ்சிருன்றாங்க. என்ன அவ்வளோ காசு வருதா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னவா இருக்கும்? இதில் ஏதோ ஒன்று இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். அத்தை எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி அம்மா டவுட் உனக்கு? ஆமா 4-5 கல்யாணம் நடந்தாலே போதுமா? நம்ம இந்த கல்யாணத்துக்கு பண்ண செலவெல்லாம் தீந்துருமா? ஆமா சாத்தி, 4-5 பேர் புக் பண்ணாலே போதும். நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ணதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். யோ வாயா இங்க வெளியே. என்ன இவ வேற திடீர்னு முறைச்சின்னு என்ன கூப்பிடுறா? என்னவா இருக்கும்? என்னம்மா என்னாச்சு? ஏன் வெளியே கூப்பிட்ட? ஆமா உங்க அம்மாக்காரி என்ன சொல்றா? இதை 3 நாள் புக்கிங் பண்ணா போதும், லாஸ் எல்லாம் காம்பன்சேட் பண்றாங்களா? ஆமாம்மா 3 நாள் புக்கிங் பண்ணா போதும். மேரேஜ் ஆளுக்கு நம்ம லாஸை காம்பன்சேட் பண்ணிடலாமே. ஓஹோ. ஆமா இந்த மேரேஜ் ஆள் உங்க பேர்ல தானே இருக்கு? ஆமா என் பேர்ல தான்மா இருக்கு. ஏன் என்னாச்சு? உங்க பேர்ல இருந்தா நீங்க தானே ரன் பண்ணணும் இந்த மேரேஜ் ஆல. உங்க தங்கச்சியை ரன் பண்ணின்னு இருக்கா? லக்ஷ்மியோட ஹஸ்பண்டு நிலா பிறந்ததுக்கு அப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பா தான் தங்கச்சியவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா இதெல்லாம் நீ ஏன் இப்ப கேட்டுன்னு இருக்க? உங்க தங்கச்சி எவ்வளவு காசு சம்பாதிக்கிறா பாருங்க. மண்டபம் உங்க பேர்ல இருக்கு, ஆனா காசு அவ யூஸ் பண்றா. உங்களுக்குன்னு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா இதுல? இல்ல இல்ல. போயிட்டு அந்த மண்டபத்தை பேப்பரை வாங்கிட்டு வாங்க போங்க. உனக்கு அறிவு தான் இருக்காடி. அவன் நல்லபடியா அந்த மண்டபத்தை எடுத்து நடத்துறா. உனக்கு அது பொறுக்கலையா? ஆனா அது உங்க பேர்ல தானே இருக்கு அந்த மேரேஜ் ஆளு. மேரேஜ் ஆள் என் பேர்ல இருந்தா எந்த ஆயிடுமா? ஆமா உங்க பேர்ல இருந்தா உங்களுது தானே. உனக்கு புரியுதா இல்லையா? லக்ஷ்மிக்கு 2 பொண்ணு இருக்காங்க. அந்த ஹால்ல வர காசை வச்சுதான் குடும்பத்தையே நடத்துறாங்க அவ. அப்ப நம்ம குடும்பம் நம்ம தேவை, உங்களுக்கு உங்க தங்கச்சி பிள்ளைங்க தான் முக்கியம். நம்ம குழந்தைங்க அப்ப இப்ப நீங்க கேட்கலன்னா நான் போய் கேட்பேன் உங்ககிட்ட. என்ன சொல்றீங்க நீங்க? சுவாதி நில்லு ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. இப்பதான் அணு கல்யாணம் நின்று இருக்கு. இப்ப போய் மேரேஜ் ஆளு வேணும்னு கேட்ப போறியா நீ? கொஞ்ச நாள் போட்டோம், நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது நானே கேட்குறேன். அவ்வளோ டைம் எல்லாம் இல்ல. நாம இந்த வீட்ல இருந்து கிளம்புறதுக்குள்ளே டக்குன்னு பேசி முடிக்கிறீங்க நீங்க, அவ்வளவுதான். எனக்கு டவுட்டா இருக்கே, ஒரு கேட்பாரா மாட்டாரா? ஹாய் அனு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னால கல்யாணத்துக்கு வர முடியல, சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பட் ஆனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. என்ன மேரேஜ் ஆன அடுத்த நாளே ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க? ஆஃபீஸை ரொம்ப மிஸ் பண்றீங்க போலியே. ஆமா கல்யாண நாள்லாம் எப்படி போகுது? அது வந்து அனு உங்க லிப்ஸ்டிக் அலைஞ்சிருக்கு பாருங்க. எங்க சுரேஷ்? எங்க அலைஞ்சிருக்கு? இங்கே தாங்க. ஒழுங்கா அழைக்க முடியல. நீங்க போயிட்டு கண்ணாடி பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அழைச்சிட்டு வாங்க. ஓகே சுரேஷ், ஓகே தான் போறேன். இருங்கண்ணா. லிப்ஸ்டிக் அலைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரிஞ்சதாக்கா? இல்லையே, எனக்கு லிப்ஸ்டிக் அலைஞ்ச மாதிரி தெரியலையே. சுரேஷ் ரொம்ப தான் எல்லாத்தையும் நோட் பண்றாரு போல. ஒருவேளை நம்ம கவனிக்காம இருந்திருக்கலாம். லிப்ஸ்டிக் அலைஞ்ச மாதிரி தெரியலையே. ஏன் சுரேஷ் லிப்ஸ்டிக் இழுப்பின்னு இருக்குன்னு சொன்னாரு? ஒருவேளை எல்லாரும் நம்ம மேரேஜ் பத்தி கேட்கவும் நம்ம தயங்குறதுனால அவரே இப்படி சொல்லிட்டாரோ? இதை நாம தான் சொல்லி ஆகணும், நமக்கு மேரேஜ் நின்றுடுச்சுன்ட்டு. போய் சொல்றோம். ரம்யா சொல்லுங்க அனு. அது வந்து நேத்து கல்யாணத்துல அனு அதெல்லாம் இருக்கட்டும் அனு, அது அப்புறமா பேசிக்கலாம். நமக்கு இப்ப கிளாஸ்க்கு டைம் ஆகுதுல, நான் கிளாஸ்க்கு போறேன். நம்ம லஞ்ச்ல பேசிக்கலாம், ஓகேவா? எஸ் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். பை. என்னாச்சு திடீர்னு இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் சுரேஷா தான் இருக்கும். சுரேஷ், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே? நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் அவங்கள ஏதாவது சொல்லி பயமுறுத்தி இருப்பீங்க. நான்லாம் எதுவும் சொல்லலையேங்க. நீங்க எதுவும் பயப்படுத்துனீங்களா என்ன? உண்மையை சொல்லுங்க, என்ன சொன்னீங்க?
நாம ஆஃபீஸ்க்கு வர்றது எதுக்கு? வேலை பார்க்கறதுக்கு தானே, வேற எதுக்கு வரும்? ஆஃபீஸ் விஷயத்த மட்டும் பாருங்க. எதுக்கு பர்சனலாக பேசுறீங்கன்னு தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லப்ப நான். ஏதாவது சொல்லியிருப்பேன், நீங்க வேற ஏங்க? சரி விடுங்க விடுங்க, இவங்க இப்படிதான் விட்ட ஏதாவது ஊர் கதை, உறவு கதை எல்லாத்தையும் பேசுவாங்க, விடுங்க. போங்க சுரேஷ்.